ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கான விளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் எங்களுக்கு. அது என்னன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். December 23 வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட பர்த்டே. அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பெஷல் பர்த்டே. ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 50 இயர்ஸ் ஆகுது. சடனாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் ஒரு கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து கேக் கட் பண்ணுறது. இது வரைக்கும் நானுமே வந்து அவங்களுக்காக கேக் கட்டிங்லாம் பண்ணதே கிடையாது. இந்த மாதிரி சின்னதாக செலப்ரேஷன்ஸ் கூட பண்ணது இல்லாது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பெரியவங்களானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது செய்யணும்னு நமக்கு கண்டிப்பாக தோணும். அது வந்து அப்போயே செஞ்சிடணும். ஏன்னா அவங்களுக்கும் சில ஆசைகள் இருக்கும், அது சொல்ல மாட்டாங்க. நம்ம கோல்டு வாங்கி தரணும், இல்லை பெரிய கிஃப்ட் வாங்கி தரணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி வந்து சின்னதாக வந்து கேக் கட்டிங் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவங்களுக்குமே சந்தோஷமாக இருக்கும். வெளியே சொல்லிக்கலனாலும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மனசில் வந்து சந்தோஷப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து வேறு யாருக்குன்னா சொல்லி சந்தோஷப்படுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் கேக் கட் பண்ணோம். அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நைட்டு 12 o'clock மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சர்ப்ரைசிங்காக வந்து எழுப்பி வந்து கேக்கை கட் பண்ணிட்டோம். அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கேக்கு கூடவே நான் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தேன். இதை பார்த்தாலே வந்து கண்டிப்பாக தெரியும். ஆமாங்க, ஸாரீ தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பட்டு ஸாரீ. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப நாளாகவே வந்து எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸாரீ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நல்லா கோல்டன் கலர் வித் பர்பிள் கலரு. பார்டருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நாப்பழ கலரில் முந்தானியும் பார்டரும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிடுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து அம்மாக்கிட்ட இல்லை. சரி, இல்லாத கலராக எடுத்து கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இந்த கலர் எடுத்தேன். அவங்களுக்குமே இது வந்து ஸாரீ கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, பார்டர் வந்து நாப்பழ கலர் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ சில்க் ஸாரீன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 கலர்ஸ் காமிச்சாங்க. பட் இது இல்லாத கலர் அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த கோல்டன் கலருக்கும் அந்த பர்பிள் கலருக்கும் நைட்டில் ஃபங்க்ஷனில் வியர் பண்ணால் சூப்பராக இருக்குமேன்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது கட்டுறதுக்கு. பார்த்திங்களா, பார்டர் நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது. இந்த ஸாரீ கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் வந்து அட்டாச்சாக தான் இருக்குது. ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஜரிகை வச்சு தான் இருக்குது. நல்லா இருக்குது. இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா கூடவே இன்னொரு ப்ளவுஸும் வாங்கிக்கிட்டேன். அங்கேயே சேம் கடையிலே பார்த்து அதுவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். செட்டாக எடுத்து வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா டிசைனர் மாதிரி வச்சு தைக்கணுன்னாலும் அந்த ஸாரீலே இருக்க ப்ளவுஸு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டிசைனாகவே இருக்குது. அதை கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளைனாக வேணுனாலும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு இதுவும் பிளான் பண்ணி எடுத்துட்டேன். அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸாரீ ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு பிடிச்ச கலராகவே இருக்குதுன்ட்டு எத்தனை எடுத்து வச்சாலும் பரவாயில்லன்னுட்டு இல்லாத கலராகவும் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். அவளுக்கு வந்து எல்லோன்னா பிடிக்கும். எல்லோவில் நிறைய ஸாரீ இருக்குது. எல்லோலேயே பட்டு ஸாரீ இருந்துச்சு. சரி, இல்லாத கலராக இருக்கட்டும் தான் இந்த கலர் எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். முந்தானி ஃபுல்லாகவே இந்த
இந்த பெரிய பெரிய பூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. முந்தானி ஃபுல்லாகவே வந்து பெரிய பூ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே நாவப்பழ கலர் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த கலர் எடுத்துக்கிட்டு வந்துட்டு வேறு ஒன்றும் பெருசாக வந்து கிஃப்ட் வாங்கல. சரி நெக்ஸ்ட் இயர் வந்து பெருசாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.